விஜய் கட்சியில் செங்கோட்டையன் அவர் நியூஸ் வந்திருக்கு. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரியும். பழைய ஆள், எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுகவில் இருக்கார். 1989 90 ஜெயலலிதா அவர்கள் இதில் தாக்கப்பட்ட போது சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் சார்பாக இவர் தான் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தாக்கினார். அதில் கருணாநிதி அவர்களே தாக்கப்பட்டார். அவர் கண்ணாடி உடைந்தது. அதற்கு காரணம் செங்கோட்டையன் தான் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் செங்கோட்டையன் ஜெயலலிதா அவர்களுக்கு வலதுகையாக இருந்தார். பலருக்கும் தெரியாது. ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் நேரத்தில் சுற்றுப்பயணம் போகணுன்னா செங்கோட்டையனை கூப்பிட்டு ரூட் மேப்பை அவங்கள தான் போட சொல்லுவார். கரெக்டாக போட்டு கொடுப்பார். எங்கே ஆரம்பிக்கணும், எங்கெங்கே போகணும், எங்கெங்கே கவர் பண்ணணும்னு கரெக்டாக சுற்றுப்பயணத்தை அப்படியே போட்டு கொடுப்பார். அதில் மிகப்பெரிய கில்லாடி அவர். இது எல்லாத்துக்கும் மேலே அரசியல் சாதுரியம், ஜெயலலிதா அவர்கள் செய்ய அரசியல் சாதுரியத்துக்கு செங்கோட்டையனை தான் உபயோகப்படுத்துவார். உதாரணத்துக்கு 2014 தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் என்ன நினச்சாங்களோ தெரியல, அவங்க யாரையுமே குறி வைக்க மாட்டாங்க. அந்த டைமில் திருமாவளவனை குறி வச்சாங்க. சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை தோற்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. உடனே செங்கோட்டையனை கொடுத்து அவங்க லேப்டாப்பில் ஸ்கீம் போட்டு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரகசியம். செங்கோட்டையனை கூப்பிட்டு நான் செய்கிற இதெல்லாம் போய் செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, திருமாவளவனுக்கு எப்போவுமே இதில் சிதம்பரத்தில் தனி செல்வாக்கு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 1998 99 98 எலெக்ஷனில் மூப்பனார் தனியாக நின்றார். அப்போ திருமாவளவன் அவரோட கூட்டணி சேர்ந்தார். அப்போ சிதம்பரத்தில் மூப்பனார் அவரை நிறுத்தினார். அவர் தனியாக நின்று 2.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அப்போ தான் அவர் திரும்பி பார்க்கப்பட்டார். இவருக்கே 2.5 லட்சம் ஓட்டு விழுகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த 2.5 லட்சம் ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் இப்போ 2014 ஜெயலலிதா அதை உடைச்சார். நீ 2.5 லட்சம் ஓட்டு வாங்கினீங்க, இப்போ திமுகவோட சேர்ந்துருக்கீங்க, அவங்க ஒரு 2.5 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க, கொடுப்பாங்க. அப்போ 5 லட்சம் ஓட்டு தானே வாங்கணும்னு சொல்லி பிளான் போட்டு அடித்தாங்க பாருங்கள். திருமாவளவன் தோத்தார். அப்போ திருமாவளவன் கேட்டார், அவர் 1.5 லட்சமோ 2 லட்சம் ஓட்டு தான் வந்தது, ஏன் ஓட்டே 2 லட்சம் இருக்குது, அப்போ திமுக ஓட்டுலாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டார். அது ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அதை ஜெயலலிதா அவர்கள் வழிகாட்டுதலின்படி நடத்தி காட்டியவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஒரு பெரிய ஃபீல்டு ஒர்க்கர், களப்பணியாளர். அவர் அதிமுகவிலிருந்து விலகினது ரொம்ப மனசுக்கு வருத்தமுள்ள ஒரு செய்தி.